திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் தயா. கடந்த மே 17ஆம் தேதி பிரபல தயாரிப்பாளர் ராஜன் அவர்களுடைய மரணம் தமிழ் திரையுலகத்தையே அதிர்ச்சியில ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மரணம் இயற்கையா நிகழ்ந்திருந்தா கண்டிப்பா ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஏத்திருப்பாங்களோ என்னமோ. பட் இவர் தற்கொலை செஞ்சிருக்காங்க. ராஜன் எவ்வளவு ஒரு போல்டான ஒரு ப்ரொடியூசர், இவர் எதுக்கு தற்கொலை செஞ்சாரு அப்படின்னு தமிழ் திரையுலகத்தையே சோகத்துல ஆழ்த்தியது இந்த ஒரு செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல ராஜன் அவர்கள் யாரு அப்படின்றத பார்க்கலாம். இவர் தமிழ் திரையுலகை சேர்ந்த ஒரு பிரபலமான தயாரிப்பாளர் அப்படின்னே சொல்லலாம். பல படங்களை தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம படங்கள்ல எழுதவும் செஞ்சிருக்காரு, வசனகர்த்தாவா இருந்திருக்காரு. அண்ட் இவர் நிறைய படங்களை இயக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ இவர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ரைட்டிங் அப்படின்ற மாதிரி. இவர் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இவர் நடிச்ச பிரபலமான திரைப்படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 துணிவு மற்றும் பகாசுரன் திரைப்படம். இதுல எல்லாம் நடிச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு அவர் எதுக்கு ஃபேமஸா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்பீச்சஸ்ங்க. அதாவது ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் அப்படின்னா கண்டிப்பா ராஜன் அவர்கள் ஒரு கெஸ்டா இருப்பாரு. அண்ட் அதுல அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய வைரலா போகும். அண்ட் நிறைய கான்ட்ரவர்சி ஸ்பீச்சஸுமே இவர் கொடுத்திருக்காரு. பாடகி சின்மயிக்கு எதிராக பேசியிருக்காரு அந்த மீ டூ மூமெண்ட் வைரமுத்துக்கு. அதுக்கப்புறமா செல்வராகவன், தனுஷ், கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்களுக்கு எதிராகவும் இவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நடிகை நயன்தாரா இருக்காங்கல்ல, இவங்க அதிக சம்பளம் வாங்குறாங்க, தயாரிப்பாளர்களுக்கு கட்டுப்படியே ஆக மாட்டேங்குது அப்படின்னும் இயக்குனர் பாரதி ராஜா எதிர்த்து இன்னொரு ஒரு அசோசியேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி பல விஷயங்களை இவர் முன்னிலையில வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல இவர் 2000 வருஷத்துல தலைவராகவும் இருந்திருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன்ல, டைரக்டர் அசோசியேஷன்ல இப்படி பல பல போஸ்டிங்ல இருந்திருக்காரு. அண்ட் திரையுலகத்துக்கு இவர் கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காரு. எப்படி ஒருத்தர் தற்கொலை செய்ததுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் பல திரைத்துறை நண்பர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்ன நிகழ்ந்தது அப்படின்னு இதுல நிறைய செய்தி கசிஞ்சிட்டு வருது. என்ன அப்படின்னா இவருக்கும் இவருடைய மகனுக்கும் பிரச்சனை, குடும்பத்துல சண்டை, இவர் டிப்ரெஷன்ல இருக்காரு, இவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இவருக்கு நிறைய கடன் இருக்கு அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அவர் ஏன் இறந்தாங்க அப்படின்ற காரணம் தெரியல. இதுல மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அதுக்கு முன்னாடி இவர் எப்படி சூசைட் பண்ணாருன்ற நியூஸ் வந்திருக்கு. அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது என்ன பாத்தீங்கன்னா கார்ல இவரும் இவர் டிரைவரும் ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப இவர் டிரைவர் கிட்ட நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. நான் வாக்கிங் போயிட்டு வரேன். இந்த மாதிரி அவர் எப்பயுமே லைக் போயிட்டு வருவாரு வாக்கிங்ன்ற மாதிரி. 45 மினிட்ஸ் லாங் இவர் நடந்துட்டு மறுபடியும் வந்திருக்காரு கார் டிரைவர் கிட்ட. இல்ல நான் திருப்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாக்கிங்க்கு போயிருக்காரு. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த அடையாறு ரிவர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இருக்கிற பிரிட்ஜ் மேல ஏறி நின்னு இருக்காரு. உடனே டிரைவர் பார்த்துட்டு என்ன இவர் இப்படி நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள இவர் அந்த அடையாறு ஆற்றுக்குள்ள குதிச்சுட்டாராம். அதுக்கப்புறம் அந்த ஆறு அந்த பாடி அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்றதாவும், அந்த டிரைவர் கூச்சல் போட்டதின் காரணமாக அதுக்கப்புறமா ஃபயர் சர்வீஸ்லேருந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஹாஸ்பிட்டல் மார்ச்சரிக்கு போய் எல்லா ப்ரொசீஜர்ஸ், போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் போய் ஃபைனலி அவங்க அவங்களோட ஃபேமிலி கிட்ட அந்த டெட் பாடியை ஒப்படைச்சிட்டாங்க. இதுதான் இவர் தற்கொலை செய்த நியூஸாக இருக்கு. பட் 85 இயர்ஸ் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு காரணம் தற்கொலை செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கிறதாவும், இவர் தனியா ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதாவும் சொல்றாங்க. பட் அதுக்கு அவங்களோட மகன் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா, இல்ல அவர் கொஞ்சம் பீஸ் விரும்பினாரு, கொஞ்சம் எனக்கு மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சல் காரணமா தான் இவர் தனியா தங்கினாரு. மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு. இவருக்கும் இவருடைய மூத்த மகனான பிரபுகாந்துக்கும் ஏதாவது வாக்குவாதம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பிரபுகாந்த் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி மற்றும் பிரியா வஜ் ஆனந்த் நடிச்ச
எல்கேஜி திரைப்படத்தோடைய இயக்குனர் இவர்தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்பா மகனுக்குள்ள சாதாரண கருத்து வேறுபாடு தான். பட் அதை எடுத்துட்டு தற்கொலை போற அளவுக்கு எங்க அப்பா கொலை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து செய்திகள் சொல்லியிருக்காங்க. சரி, வேறு என்ன காரணமா இருக்கும் இவர் தற்கொலை செய்ததுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 crores கிட்ட வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இது லாஸ்ன்றது கருதப்படல. இவர் வந்து நிறைய படத்துக்கு ஃபைனான்சியரா இருந்து பணத்தை வந்து கொடுத்திருக்காங்க. சின்ன படங்கள், சின்ன படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு வந்து இவங்க படம் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பணம் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பணம் வந்து இவங்களுக்கு திருப்பி வரவே இல்லை. அந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி கிட்ட சின்ன சின்னதா நிறைய படம் எடுக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சின்ன படமும் தியேட்டருக்கு வரட்டும், இவங்களும் படம் எடுத்து முடிக்கட்டும்னு. ஆனா எப்படி அந்த தயாரிப்பாளர்கள் இப்படி ஒரு நன்றியை மறந்து காசை வந்து திருப்பி கொடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இவர் திருப்பி திருப்பி வந்து காசை கேட்டிருக்காரு. அப்படி கேட்டும் இவருக்கு வந்து காசு கிடைக்கவே இல்லை. அந்த ஒரு மன உளைச்சல்ல இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தெரியாம தான் அவர் வந்து இந்த தற்கொலை முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மகள் மற்றும் மகன் வந்து கூறுறாங்க. இதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னும் நாங்க வந்து கேஸ் போட விரும்பல. ஆனா கண்டிப்பா வந்து இவங்க பணத்தை திருப்பி கொடுத்தா நல்லா இருக்கும். எங்க அப்பா தற்கொலை பண்ணக்கூடிய ஆளே இல்ல. ஆனா இவ்ளோ ஒரு மன அழுத்தம். அதுக்கு காரணம் வந்து 20 கோடி ரூபாய் வெளியே போனதுனாலதான். சில பேர் தாங்க திருப்பி கொடுத்தாங்க. உங்க படம் நல்லா இருக்கணும்னு எங்க அப்பா கொடுத்ததுக்கு எங்க அப்பாக்கு நன்றி பார்க்காம எல்லாரும் வந்து அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கமலஹாசன் அவர்கள் மேலயும் அவங்களுடைய மகள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹே ராம் வந்தப்போ அதுக்காக அவங்க அப்பா போராடி அவங்க அப்பா வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் ஏதோ அந்த படத்தோட சிக்கலை வந்து ராஜன் அவர்கள் தான் வந்து முன்னிலையில நிறுத்தி அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீக்கியிருக்கார் போல. அதுக்கு கமலஹாசன் அவர்கள் இன்னி வரைக்கும் ஒரு நன்றி கூட தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இவரை பார்க்க வந்ததுல இயக்குனர் பேரரசு, உதயநிதி ஸ்டாலின் இப்படி பல பிரபலங்கள் வந்து இவரை பார்க்க வந்திருந்தாலுமே இன்னும் என்ன செய்தி சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜனின் குடும்பத்துல இது வந்து 2வது தற்கொலை ஆகும். இப்படி எல்லாரும் தற்கொலை பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் பரவிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி யாரு தற்கொலை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு 3 மகன்கள் மற்றும் ஒரு மகள் வந்து இருக்கிறாங்களாம். அந்த மகளுடைய கணவர் இவர் தான் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணியிருக்காங்க. மகள்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அவர் ஏன் தற்கொலை பண்ணினாரு அப்படின்ற ரீசனும் வந்து வெளிவரவே இல்லை. மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற மன அழுத்தத்துல இவருக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் டிசீஸ் வந்திருக்கான். அதுல வந்து பைபாஸ் இவர் வந்து ஒரு ஆபரேஷன் அண்டர்கோ பண்ணியிருக்காரு. அண்ட் அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய குடும்ப வட்டாரத்துல வந்து சொல்றாங்க. ஆக மொத்தம் பண பிரச்சனைனாலதான் வந்து அவர் தற்கொலை செய்தார் அப்படின்னும், குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் மன உளைச்சலா இருந்தாரு. அதுக்கு காரணம் இந்த 20 கோடி நஷ்டமானது மட்டும்தான். இந்த தயாரிப்பாளர்கள் யாராந்து வந்து எங்க அப்பா நல்லா இருக்கணும், ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவருடைய மகன் வந்து ஊடகங்கள்ல வந்து பேட்டி அளிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ல ஒரு பண நெருக்கடியில வந்து பல ப்ரொடியூசர்ஸ் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதை வந்து இந்த சினிமாவின் வரலாறு வந்து பார்த்துருக்கு. அந்த லிஸ்ட்ல ராஜன் அவர்களும் வந்து இடம் பெறுவாங்க அப்படின்றத யாருமே வந்து நினைச்சு பார்க்கவே இல்லை. ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து காசை திருப்பி கொடுத்தாதான் உண்டு. அவங்க இப்போ இருக்கிற குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலுமே இது உண்மை அப்படின்னாலுமே யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க நாங்க வெளிக்கொண்டே வர விரும்பவில்லை அப்படின்னு அவருடைய மகன் சொன்னது வந்து அந்த குடும்பத்துடைய பெருந்தன்மை தான் காட்டுது அப்படின்னு சொல்லணும். இதுக்கு மேல என்ன சொல்றது அப்படின்றது தெரியல. மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அண்ட் அவர் இதுக்காக தான் வந்து தற்கொலை செய்தார் அப்படின்னா அந்த பணம் கண்டிப்பா அவருக்கு வந்து கிட்டட்டும் அப்படின்னு வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.